வணக்கம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் தொடர்பான பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அமோக வெற்றியை பதிவு செய்தது திமுக. சென்னை உட்பட 21 மாநகராட்சிகளையும் கைப்பற்றி சாதனை. தமிழ்நாட்டின் பெரும்பாலான நகராட்சி பேரூராட்சிகளில் திமுக வெற்றி. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் அமோகம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வரலாறு காணாத பின்னடைவை சந்தித்த அதிமுக. எடப்பாடி, பெரியகுளம் நகராட்சிகளையும் திமுகவிடம் பறிகொடுத்தது. ஒன்பது மாத திமுக ஆட்சிக்கு மக்கள் வழங்கிய நற்சான்றே உள்ளாட்சி தேர்தல் வெற்றி என மு.க. ஸ்டாலின் கருத்து. செயற்கையான வெற்றியை பெற்றிருப்பதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS விமர்சனம். தேர்தலுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் முறையிட இருப்பதாக அண்ணாமலை பேட்டி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் எழுச்சி பெறாத தேமுதிக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் கட்சிகள். பல இடங்களில் கோலோச்சிய சுயேட்சை வேட்பாளர்கள். அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற 2 கவுன்சிலர்கள் திமுகவில் இணைந்தனர். வெற்றி பெற்ற சில நிமிடங்களில் கட்சி தாவினர். உக்ரைனில் கிளர்ச்சி குழுக்களின் பிடியில் இருக்கும் பகுதிகளை அங்கீகரித்தது ரஷ்யா. விளாடிமிர் புட்டின் அமைதியை சீர்குலைக்க முயற்சிப்பதாக உக்ரைன் குற்றச்சாட்டு. நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் திமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. 10% மேலான இடங்களை அதிமுக கைப்பற்றியுள்ளது. தனித்து போட்டியிட்ட பாஜக 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி வாகை சூடியுள்ளது. 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள் மற்றும் 489 பேரூராட்சிகளுக்கு கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் 60.7% வாக்குகள் பதிவாகின. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 268 மையங்களில் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அமோக வெற்றி பெற்றன. 21 மாநகராட்சிகளில் உள்ள 1373 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 1128 இடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் திமுக 788 இடங்களை கைப்பற்றியுள்ளது. கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் 62 வார்டுகளையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 22 வார்டுகளையும், இந்திய கம்யூனிஸ்ட் 9 வார்டுகளையும் கைப்பற்றியுள்ளன. அதிமுக 140 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. தனித்து போட்டியிட்ட பாஜக சென்னை மாநகராட்சியில் 1 வார்டு உட்பட 16 கவுன்சிலர் பதவிகளை பிடித்துள்ளது. மற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் 94 வார்டுகளில் வெற்றி வாகை சூடியுள்ளன. கடந்த 9 மாத கால திமுக ஆட்சிக்கு மக்கள் அளித்துள்ள நற்சான்றிதழ்தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் இந்த வெற்றியால் தான் கர்வம் கொள்ளவில்லை என்றும் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதி ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் எந்தவித புகார்களும் எழாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பாஜகவின் வெற்றி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்த பின்னர் விளக்கம் அளிப்பதாக கூறினார். சில இடங்கள்ல வேட்பாளர்களை மனசுல வச்சுக்கிட்டு போறது இருக்கு, கட்சியை மனசுல வச்சுக்கிட்டு போறது இருக்கு. அதனால அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. ரிசல்ட் முழுக்க வரட்டும், அதுக்கு பிறகு என்னுடைய விளக்கம். எங்களுக்கு வாக்களிக்க தவறியவர்கள் இவங்களுக்கு போய் நம்ம ஓட்டு போடாமல் விட்டுட்டோமே வருத்தப்படணும். அந்த அளவுக்கு அவருடைய பணி இருக்கும் அப்படின்னு சொன்ன உறுதி எடுத்துக்கிட்டேன். அதைத்தான் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 9 மாத காலமாக நான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன். அதனால்தான் இவ்வளவு வெற்றி
அதிமுகவின் கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்த கொங்கு மண்டலத்தையே இன்றைக்கு நாம் கைப்பற்றியிருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் இதுதான். நல்லா பண்ணி திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய அங்கீகாரம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெற்றிருந்தால் அதிமுக மகத்தான வெற்றியை பெற்றிருக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தேர்தல் என்பது முழுமையான மக்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பு அல்ல என்றும் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், கடந்த 8 மாத கால திமுக ஆட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் அளித்த மகத்தான பரிசாக தேர்தல் முடிவுகள் இருப்பதாக கூறினார். பாஜக குறிவைத்து வேலை செய்த கொங்கு பகுதிகளில் படுதோல்வி அடைந்திருப்பதாகவும் அவர்களின் வெற்றி கணக்கில் கொள்ளக்கூடியது அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல ஆயிரங்களில் 1% கூட என்றதை சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான வார்டுகளில் ஓரிரு இடங்களில் அவர்கள் பெற்ற வெற்றியை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அது கணக்கில் கொள்ளக்கூடிய அளவுக்கான வெற்றி இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மாநகராட்சி 2 நகராட்சிகள் ஊராட்சிகளை திமுக கைப்பற்றி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு மாநகராட்சி, திருநெல்வேலி மாநகராட்சி, களக்காடு, அம்பாசமுத்திரம், விகேபுரம் என 3 நகராட்சிகள், 17 பேரூராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. 397 வார்டுகள்ல 9 வார்டுகள்ல, அதாவது பேரூராட்சிகள்ல 9 வார்டுகள்ல அந்த 9 வேட்பாளர்கள் அவர்கள் எதிர்ப்பின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 388 இடங்களுக்கு கடந்த 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு துவங்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 இடங்களில் நடைபெற்றது. இதுல திருநெல்வேலி மாநகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றி இருக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்போது இந்த மாநகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தன் வசம் கொண்டு வந்துள்ளது. அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் மற்றும் விகேபுரம் நகராட்சிகள் 2ஐயும் திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றி இருக்கிறது. களக்காடு நகராட்சியை பொறுத்த வரைக்கும் 27 வார்டுகள் இருக்கக்கூடிய நிலையில அங்கு 11 சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 10 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள், 6 அதிமுக என 27 பேர் வெற்றி பெற்றக்கூடிய நிலையில சுயேட்சை வேட்பாளர்கள் யாருக்கு ஆதரவளிக்கிறார்களோ அவர்கள் அந்த களக்காடு நகராட்சியை கைப்பற்றக்கூடும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. 17 பேரூராட்சிகளில் 16 பேரூராட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. திசைநுழை பேரூராட்சியில் மட்டும் அதிமுக 9 வார்டுகளை வெற்றி பெற்று அந்த பேரூராட்சியை கைப்பற்றும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 55 வார்டுகளை கொண்ட இந்த மாநகராட்சியில 48 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாகவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 7 இடங்களையும் கொடுத்திருந்தது. இந்த 48 இடங்களில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 44 இடங்களில் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. அதனுடைய வேட்பாளர்கள் முழுமையாக 95% மேலாக வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் 19 இடங்களில் அவர்கள் 2ஆம் இடம் பிடித்த நிலையில 31 இடங்கள்ல 3வது மற்றும் 4வது இடங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்ற நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தோம் என்றால் தனித்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 43 வார்டுகளில் தனது வேட்பாளர்களை நிறுத்தியது. அதில் 15 இடங்களில் அவர்கள் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். அந்த கட்சியை பொறுத்தவரை திருநெல்வேலி மாநகராட்சியில் அவர்களுக்கு வளர்ச்சியான ஒரு பாதை, அதாவது வெற்றி பெற விட்டாலும் கூட அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை அதிகரித்திருக்கிறது என்று கூற முடியும். தற்போதைய நிலவரப்படி திருநெல்வேலி மாநகராட்சியில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள், அந்த மாமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய உறுப்பினர்கள், அதனுடைய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் திருநெல்வேலி மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளருமான அப்துல் வகாப்புடன் சேர்ந்து மேல அவர்கள் வெடிவெடித்து இந்த பட்டாசுகளை குளித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இங்கு திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் அவர்களுக்கான வெற்றி சான்றிதழ்களை தற்போது பெற்று வருகிறார்கள். அந்த காட்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாநகராட்சியில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. பாலா, சிவமணி, நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கு மறைமுக தேர்தல் அடுத்த சில நாட்களில் நடைபெறவிருக்கிறது. அதை தேர்வு செய்வதற்கான ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை, ஒருமித்த கருத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய
வார்டு உறுப்பினர்கள் உருவாக்குவதற்கான ஒரு சூழல், இணக்கமான சூழல் இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே நாம் சொன்னது போல 48 வார்டுகளில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 44 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. தன்னுடைய கூட்டணி தயவின்றி அவர்கள் மேயர் மற்றும் துணை மேயர் பதவியை கைப்பற்றுவதற்கான போதுமான அளவு அவர்களுக்கு கவுன்சிலர்கள் இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. எதிர்த்தரப்பில் அதிமுக சார்பில் 4 பேர் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அவர்கள் போட்டியிட்ட 3 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதோட மட்டுமல்லாம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 வார்டில் போட்டிட்டு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவருடைய கூட்டணி கட்சியான மதிமுக 2 வார்டில் போட்டிட்டு 1 வார்டில் வெற்றி பெற்றிருக்கிறது. இது போன்ற சூழல்ல அவர்கள் 2ஆம் தேதி வெற்றி பெற்ற மாமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் 2ஆம் தேதி பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய நிலையில 4ஆம் தேதி மறைமுக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதி தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர், கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை யாரை மேயர் மற்றும் துணை மேயர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய நிலையில நிச்சயமாக அவர் வெற்றி பெறக்கூடும் அப்படிங்கிற நிலை தான் தற்போது வரை நீடிக்கிறது. இருந்த போதிலும் கூட மிக முக்கிய நபர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அப்படின்னு, அதாவது இவர்கள் வேட்பாளராக கூடும் அப்படிங்கிற நபர்கள் அப்படிங்கிற அளவில் சொற்ப அளவில் எண்ணிக்கையிலேயே இருக்கக்கூடிய நிலையில புதிதாக வெற்றி பெற்ற நபர்கள் யாரையேனும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அவர்களை அடையாளம் காட்டுகிறதோ அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. ஒரு சிலர் 3வது முறை மற்றும் 4வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிறதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை முடிவு செய்யும். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை யாரை கைகாட்டுகிறதோ அவர் மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது 4 மண்டலத்தினுடைய திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை 4 மண்டலங்கள் இருக்கிறது. பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, தச்சநல்லூர் மற்றும் மேலப்பாளையம். அந்த மண்டலத்தினுடைய தலைவர்கள், அந்த தலைவர் பதவிக்கும் கடுமையான போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பதவிகளை கைப்பற்றுவதற்கான அந்த போட்டிகள் அப்படிங்கிறது இன்று முதலே துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கட்சி தலைமை கைகாட்டும் நபர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தெரிய வருகிறது. பாலா, நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.